ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் எல்லாம் கூடும், மனுஷனால் கூடாததுதான். அநேக வேளைகளில் நாம் எண்ணுவதற்கு மிஞ்சி அதிகமாக எண்ணுகிறோம். அதாவது நாம் என்னென்ன எண்ண வேண்டும் என்று, என்னென்ன சிந்திக்க வேண்டும் என்று, என்னெல்லாம் நாம் செய்யலாம் என்று ஆண்டவர் ஒரு வரையறையை வகுத்து வைத்திருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? நான் நினைத்தால் எல்லாம் செய்து விடலாம், சாதித்து விடலாம் என்று நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, மனுஷனுக்கென்று ஒரு வரையறை இருக்கிறது. அதை மீறி அவன் எதையும் செய்ய முடியாது. There is a limitation for every human being. He cannot exceed his limitations beyond God's limitations. God has no limits for his idea, for his works in our life. He is a God of infinities. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபொழுதும் தடைபடாது. மனுஷர்களாகிய நாம் எல்லாவற்றையும் செய்யலாம் என்று ஒருபொழுதும் நினைக்க கூடாது. தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய பலத்தினாலே, தேவனுடைய உதவினாலே நான் இவைகளை செய்வேன் என்று சொல்ல வேண்டும். There are times people think that they can do anything and everything. But we can do only with the help of God, with the strength of God, with the wisdom of God. Whatever God wants us to accomplish in this world, we will surely accomplish with the help of God. So we need to rely on God and we need to depend on God's power in our life. We cannot perform anything with our own idea, with our own ability, without God's help. There are times people think more than their abilities, which is not right. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், தேவனாலே எல்லாம் கூடும், மனுஷனாலே இது கூடாததுதான். இது என்று சொல்லும் பொழுது எது என்பதை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும். ஆண்டவர் நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்கிறாரோ அதை நீங்களால் செய்ய முடியும். ஆண்டவர் இதை நீங்கள் செய்யலாம் என்று சொல்லும் பொழுது அதை நீங்கள் மாறி மறுத்து எனக்கு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடாது. நீங்கள் அதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை தந்தால் இதை நாங்கள் செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இதைத்தான் நாம் யாக்கோபின் நிருபத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனே, உம்மாலே எல்லாம் கூடும், என்னால எதுவும் செய்ய முடியாது என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்மாலே எல்லாம் கூடும். எங்களாலே நீர் நாங்கள் எதை செய்யலாம் என்று சொல்கிறீரோ அதை மாத்திரம் எங்களாலே செய்ய முடியும் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.